أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. وقال عليه الصلاة والسلام: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாட்டுமாக அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படி பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு ரமலானும் பாவ மன்னிப்பும் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் கடந்து செல்ல இருக்கிறது. இந்த தருணத்திலே ரமலான் எதை எதிர்பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரமலானை வழங்கினார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உண்டான சிறப்பாக சொன்னார்கள்? அந்த விஷயத்திலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த தருணத்திலே நாம் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் என்று சொன்னாலே சுருங்க சொல்வதாக இருந்தால் நம்முடைய பாவத்தை அழிக்க வந்த மாதம் என்று நாம் சொல்லலாம். நம்முடைய பாவங்களை அழித்து நம்மை பரிசுத்தப்படுத்த வந்த மாதம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பாவங்கள் அதன் மூலமாக மன்னிக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் அதன் மூலமாக மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொன்னார்கள். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்திலே ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறார் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். வமன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்திலே ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று தொழுவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒமன் காம லைலத்துல் கத்ரி ஈமான் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய நாட்களில் வரக்கூடிய கடைசி பத்திலே வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வந்த மாதம் என்பதை திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோமே, இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இபாதத்திலே எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அமலானாக இதை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? நல்ல அமல்களை செய்து அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய தக்க மக்களாக நாம் மாறி இருக்கிறோமா? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு அமலை செய்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வாக்கிஸ்
பகலுடைய ஓரத்திலும் இரவினுடைய அந்த நேரத்திலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹஸனாத்து யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நல்ல காரியங்கள் என்பது அவைகள் நன்மைகளை மாத்திரம் தராது. நல்ல காரியத்தை நீங்கள் செய்தால், நல்ல அமல்களை செய்தால் அதற்கு நன்மை உண்டு என்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாக யுذஹிபுன ஸய்யிஆத், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அன்பானவர்களே, நம்முடைய பாவத்தை அழிக்கக்கூடிய ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், வமன் தாப, எவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டி, வஅமில அமலன் ஸாலிஹன், நல்ல அமல்களை எவர்கள் செய்வார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லி தருகிறான், எவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு நல்ல சாலிஹான நல்ல அமல்கள் செய்வார்களோ, அல்லாஹ் என்ன செய்வானா, அதன் மூலமாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தை நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். பரவாயில்லை, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், இதன் மூலமாக அவருடைய நன்மைகள் அதிகமாக வேண்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்கு நாடுகிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பதிவு செய்யக்கூடிய மலக்குகளுக்கு சொல்வானா, அந்த அடியான் பாவமான காரியத்தை செய்ய நாடி அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவருக்கு பாவத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம். அதை அவன் செய்து முடித்தாலும் கூட ஏதாவது நல்ல காரியம் செய்கிறானா என்று நீங்கள் பொறுத்து பாருங்கள். அந்த நல்ல காரியத்தை அவன் செய்துவிட்டால் அவன் செய்த பாவத்தை அப்படி எழுதாமல் விட்டுவிடுங்கள். அப்படி அவன் நல்ல காரியம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவன் செய்த ஒரு பாவத்திற்கு ஒரே ஒரு பாவத்தை மாத்திரம் நீங்கள் பதிவு செய்கிறேன் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். அல்லாஹ் எந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அக்கறை செலுத்துகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், அதே போல ஒரு அடியான் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் எண்ணினாலே அவனுக்கு நன்மை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அந்த நன்மையான காரியத்தை செய்ய எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிட்டாலும் சரி, நன்மையான காரியத்தை செய்வதற்கு நாடி அதை செய்யாமல் விட்டுவிட்டான், ஆனால் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை வைத்தான், அந்த எண்ணத்திற்காக நீங்கள் அவனுக்கு நன்மை பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அவன் எண்ணியதை போல அவன் நன்மை செய்து விட்டால் அவனுக்கு 1க்கும் 10க்கும் அதிகமான நன்மைகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தீமைக்கு அல்லாஹ் என்ன சொன்னான், அவன் எண்ணினால் நீங்கள் தீமை பதிவு செய்ய வேண்டாம், அதை செய்து முடித்த உடனே நீங்கள் பதிவு செய்ய வேண்டாம். ஏதாவது நன்மையான காரியத்தை செய்கிறானா என்று நீங்கள் பாருங்கள். அவன் நன்மையான காரியத்தை செய்துவிட்டால் அந்த நன்மையை கொண்டு இந்த தீமையை நீங்கள் எழுதாமல் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நன்மையை பொறுத்தவரையில அதை நாம் செய்யாவிட்டாலும் நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலே அந்த நிய்யத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை பதிவு செய்ய சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழக்குகளுக்கு கட்டளையிடுகிறான் என்றால், பாருங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். பேசுகிற நான் என்னுடைய அமலை பற்றி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் உங்களுடைய அமலை பற்றி தெரியும். எல்லோரும் எல்லாருடைய எல்லா சூழலையும் அறியக்கூடிய மக்கள் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்காக வேண்டி, நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவிற்கு நல் அமல்களிலே இந்த ரமலானுடைய காலத்திலாவது நாம் ஈடுபட்டிருக்கோம். யோசித்து பாருங்க. நோன்பு வைத்தோம், அதை தாண்டி என்ன நல் அமல்கள் செய்தோம். நோன்பு வைத்திருந்தாலும் கூட அல்லாஹ் தடுத்த காரியத்தை நாம் செய்யாமல் இருந்தோமா, யாரை பற்றியாவது புறம் பேசாமல் இருந்திருக்கிறோமா, தவறான எண்ணம் தவறான செயல்பாடுகளை செய்யாமல் இருந்தோமா, அப்படி இருந்தால்தான் அந்த நோன்பை கொண்டு நமக்கு பயன். அதற்கு பின்னால் ரமலானுடைய மாதத்தை எத்தனை நிமிடங்கள் நின்று நாம் வணங்கினோம்,
எத்தனை மணி நேரங்கள் அல்ல, எத்தனை நிமிடங்கள் நாங்கள் நின்று வணங்கினோம். ரமலானுடைய காலத்தினாவது இரவு தொழுகையிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. குறைவான மக்கள் மாத்திரம்தான் தொடர்ச்சியாக வருகிறார்கள். ஏன் மற்றவர்களுக்கு ஏன் முடியவில்லை? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உங்களுடைய நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்ற ஆசை இல்லையா? இத்தனை நபர்கள் ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கத்திலே நாம் தொடர்ச்சியாக இருக்கோம். இமாம் ஆரம்பிக்கும் முதல் கொண்டு முடிக்கும் வரைக்கும் எவர்கள் முழுமையாக கடந்து கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இரவு முழுக்க நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் தருகிறான். சிறிய அமல்தான் அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை கொடுக்கிறான். இரவு முழுக்க நம்மால் நின்று வணங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். வாழ்நாள் முழுக்க நாம் எடுத்துக்கொண்டாலும் நம்மால் இரவு முழுக்க நின்று வணங்க முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அப்படிப்பட்ட பலவீனமான ஈமான் கொண்ட மக்களாக இருக்கிறோமே, இந்த குறைஞ்ச சில நிமிடங்கள், இந்த நிமிடங்களையாவது நாம் பயன்படுத்தி இரவு முழுக்க நின்று வணங்கி நன்மையை நாம் பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? அன்பானவர்களே, ஏன் நாம் அதை செய்யவில்லை? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை, இந்த ரமலானில் குர்ஆன் இறங்கிய மாதம் எத்தனை தடவை குர்ஆனை நாம் முடித்திருக்கிறோம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் ஒவ்வொரு நன்மைகளும் நம்முடைய தீமையை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்திலே இந்த ரமலான் மாதத்திலே நாம் எப்படி இருந்தோம்? யோசித்து பாருங்கள். ஜமாத்துடைய தொழுகையில் எப்படி இருந்தோம்? ஐநேர ஜமாத்துடைய தொழுகையை இந்த ரமலானுடைய காலத்தினாவது நான் சரியாக பின்பற்றினேனா? யோசித்து பாருங்கள். ரமலானை நாம் பின்பற்றாமல் போனால் வேறு எந்த மாதத்தை நாம் பின்பற்ற போகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு சேர்த்து தொழுவது 27 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள். 27 மடங்கு நன்மை என்றால் நன்மை மாத்திரமல்ல, நாம் மேலே கூறியதை போல அந்த நன்மைகள் நம்முடைய தீமைகள் அழிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறார். நம்முடைய தீமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருந்தால், நன்மை அதிகமாக நாம் பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அன்பானவர்களே, ரமலானுடைய காலத்தினாவது ஜமாத்தை நாம் தவற விட்டுருப்போமா? யோசித்து பாருங்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான், எவர்கள் ஃபமன் சுஹ்ஸிய அனின் நார் வ உதுகிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, எவர்கள் நரகத்தை விட்டும் தப்பிக்க பெற்று சுவர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ அவர்கள் தான் திட்டமான மறுமையிலே வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். முதலாவது நரகத்தை விட்டும் நாம் தப்பிக்க வேண்டும். தப்பித்தால் மட்டும்தான் சுவர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும். அன்பானவர்களே, நரகத்தை விட்டும் எப்பொழுது நாம் தப்பிப்போம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் நரகை விட்டும் நாம் தப்பிக்க முடியும். பாவத்தோடு சுவர்க்கத்திற்கு ஒருபோதும் நாம் செல்ல முடியாது. அப்படி என்றால் அந்த நன்மைகள், அதாவது நம்முடைய தீமைகள் அழிக்கப்படக்கூடிய அந்த விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மாந்தவர்களே, ரமலானை நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்கிற நீங்களாக இருக்கலாம். நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் ரமலானை சரியாக பயன்படுத்தவில்லை. ஏதோ சிறிய சிறிய நல் அமல்களை செய்தாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசை நமக்கு இல்லாமல் இருக்கிறது. சஹாபாக்களை பாருங்கள், சஹாபாக்களை பாருங்கள். அவர்கள் தவறு செய்து விட்டால் அந்த தவறுகள் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்வார்களாம்? தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அந்த சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ் வரார், விபச்சாரம் செய்து விட்டார். யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம் என்றால், எனக்கு விபச்சாரத்திற்கு தண்டனையாக கல்லை எறிந்து என்னை கொலை செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். மறுபடியும் பேசுகிறார். ரசூலுல்லாஹ் மறுபடியும் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி சுற்றி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், இவருக்கு என்ன ஆயிற்று? இவர் பைத்தியமாக மாறிவிட்டாரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். யா ரசூலுல்லாஹ், அவர் பைத்தியம் கிடையாது, நல்ல மனிதர் என்று சொல்லப்படுகிறார். அல்லது இவர் மது குடித்திருக்கிறாரா, போதையில் உணர்கிறாரா? என்ன கேட்கிறார்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் திருமணமானவர், எனவே அதற்கு பரிகாரமாக என்னுடைய பாவம் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்பட வேண்டும். எனவே யா ரசூலுல்லாஹ், கல்லை எடுத்து எறிந்து கொலை செய்து அதன் மூலமாக என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அவர் முறையிடுகிறார்.
திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் கல்லை எடுத்து எரிந்து அவரை கொலை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு அவருக்கு கல்லறை தண்டனை வழங்குகிறார்கள். கல்லை எரிந்து கொலை செய்தால் எவ்வளவு கடுமையாக இருக்கும்? சஹாபி சொல்கிறார்கள், நாங்கள் அவரை கல்லை எடுத்து எரிந்தோம், வேதனை தாங்க முடியாமல் அவர் ஓடினார், அவரை துரத்தி பிடித்து அவருக்கு நாங்கள் கல்லறை தண்டனை நிறைவேற்றினோம் என்று சஹாபி சொல்கிறார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், கல்லை எடுத்து எரிந்து கொலை செய்யக்கூடிய அந்த குற்ற பரிகாரத்தை உலகத்திலேயே அவர்கள் பெற்றுக் கொண்டார். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாங்கள் மறுமைக்கு செல்லும் பொழுது பரிசுத்தவான்களாக செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதே போல இன்னொரு பெண்மணி பாமிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். யார் சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் யார் சொல்லலாம். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்னவா சாட்சி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யார் சொல்லலாம், என்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை தான் சாட்சி என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, நீ குழந்தை பெற்றெடுத்து விட்டு வா என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி குழந்தை பெற்றெடுத்து விட்டு மறுபடியும் வருகிறார்கள். எதற்காக? கல்லறை தண்டனையை பெற வேண்டும் என்பதற்காக. வந்ததற்கு பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டும், பாலூட்டி விட்டு அதை முடித்து விட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் சென்று மறுபடியும் பாலை கொடுத்து முடித்து விட்டு மறுபடியும் தண்டனை பெறுவதற்காக வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் என்பதால் அவரை குழியிலே இறக்கி பாலை அளவிற்கு குழியை மூடி கல்லை எடுத்து எரியுமாறு சொன்னார்கள். அப்படி எரியும் பொழுது ஒரு சஹாபி, விபச்சாரியே ஏதோ வாங்கிக்கொள் என்று அவரை திட்டி கல்லை எரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படி சொன்னார்கள், இந்த பெண்மணியுடைய அந்த தௌபாவை, பாவ மீட்சியை, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற அந்த முறையை இந்த மதீனா முழுக்க பங்கு வைத்தாலும் அதுவும் மீதமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யோசித்து பாருங்கள், சஹாபாக்கள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். பாவம் இல்லாத நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்கள், ரமலானுடைய மாதமாக இருந்தாலும் கூட சிறிய சிறிய நன்மைகளாவது செய்து இரவு தொழுகையை கொஞ்ச நேரமாவது கலந்து கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கு நாம் ஆசைப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பெரும்பான்மையான மக்கள் அளவே இல்லையே. அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாமா? யோசித்து பாருங்கள். ஜும்மாவுடைய நாளாக இருந்தாலும் கூட இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்பதாக நாம் வந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் மலக்குமார்கள் ஏடுகளை மூடி விடுகிறார்கள், முழுமையான நன்மை கிடைக்காது. அன்பானவர்களே, யார் ஜும்மாவுடைய நாளிலே வீட்டிலே நல்ல முறையில் குளித்து விட்டு ஒழு செய்து விட்டு இமாம் அதாவது மெம்பரில் ஏறுவதற்கு முன்பதாக மிக சீக்கிரமாக வந்து பள்ளியை அமர்வார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, மாடு குர்பானி கொடுத்த நன்மை, ஆடு குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, முறையாக வீட்டிலே ஒரு செய்து விரைவாக பள்ளிக்கு வந்து இமாமுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சிறப்பை சொன்னார்கள்? அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் சியாம் அஜ்ரி சனத்தின் வகியாமியா, அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் 1 வருட காலங்கள் நின்று வணங்கிய நன்மை, 1 வருட காலங்கள் நோன்பு வைத்த நன்மையும் அல்லாஹ் பதிவு செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த நன்மை நமக்கு வேண்டாமா? ரமலானுடைய காலத்தில் கூட ஜும்மாவுக்கு நாம் விரைவாக வருகிறோமா? யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் எந்த அளவிற்கு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விஷயத்திலே நாம் மிக மிக பொதுபோக்காக இருக்கிறோம். பாவங்களே அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு சாதாரணமான 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் தயார் கிடையாது. அதே போல சில நிமிடங்கள் நின்று வணங்குவதற்கு நாம் தயார் கிடையாது. குர்ஆனை எடுத்து சில பக்கங்கள் வாசிப்பதற்கு நாம் தயார் கிடையாது என்றால் அன்பானவர்களே, எப்படி நாம் இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே தொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்காக நாம் அழுது முறையிட போகிறோம். எதற்கு நாம் அழுது முறையிடுவோம்? நம்முடைய இபாதத்துகள் சரியாக இருந்தால்,
அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கமாக ஆனால் மட்டும்தான் அழுது அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ஆலமீன் ரமலானில் மாத்திரம் அல்ல, இதற்கு நாம் ரமலானில் கூட அமல்கள் செய்வதற்கு தயாராக இல்லை, ரமலானில் கூட இரவு வணக்கங்களில் இன்று வணங்குவதற்கு நாம் தயாராக இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ஆலமீன் ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹ் ஆலமீன் என்ன செய்கிறான்? கடைசி நேரத்திலே இறங்கி வருகிறான் இந்த உலகத்தில். முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், லயதுஊனி ஃபஸ்தஜீப லஹும், யார் இடத்திலே கேட்பார்கள் அவர்களுக்கு நான் பதில் தருகிறேன். மயஸ்அலூனி ஃபஅதி, யார் என்னிடம் எதையாவது கேட்பார்கள் அவர்களுக்கு நான் அதை கொடுக்கிறேன். மயஸ்தக்ஃபிருனி ஃபஅஃபிர லஹும், யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுகிறார்கள் அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ஆலமீன் தினந்தோறும் கடைசி நேரத்திலே, கடைசி அந்த இரவினுடைய கடைசி நேரத்திலே, தஹஜ்ஜத் நேரத்திலே அல்லாஹ் தினந்தோறும் வருகிறானே. நாம் எதற்காவது அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நாம் அழுகிறோமா? சஹருக்கு எழக்கூடிய நாம் அவசரமாக சஹருக்கு எழுகிறோம். சாப்பிடக்கூடியதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அழுது நம்முடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய விஷயத்திலே நாம் ஆர்வம் காட்டுகிறோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லடியார்கள் சஹர் நேரத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எத்தனை நபர்கள் சஹருடைய நேரத்தை பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய நேரமாக நாம் ஆக்கி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது நீங்கள், அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீ வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் இப்படி சொல்றான் குர்ஆனிலே, அதாவது என்னுடைய அடியார்களை நான் தண்டிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு நிபந்தனை. ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், வஅன்த ஃபீ, நபியே நீங்கள் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை தண்டிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான். இரண்டாவது காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டி அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு நாம் தப்பிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தான். எனவே அன்பார்ந்தவர்களே, முறையான அடிப்படையிலே நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் பரிசுத்தமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, எந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், எவர்கள் அநியாயமான முறையிலே பாவங்களை செய்து விட்டார்களோ அந்த சமயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூன்று விதமான வழிமுறை சொல்கிறான். அந்த மூன்று விதமான வழிமுறை அடிப்படையிலே நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தக்கருல்லாஹ், பாவத்தை செய்து விட்டால் உடனடியாக நல்ல அடியார்கள் என்ன செய்வார்களாம்? அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வே, நான் தெரியாமல் செய்து விட்டேனே, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வஸ்தக்ஃபிரு லிதுனூபி, அவருடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பை அவர்கள் வேண்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், உடனடியாக நாம் பாவ மன்னிப்பை வேண்ட வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார், அதே போல வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அந்த காரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம் செய்திருக்கக்கூடிய செய்த பாவங்களை தொடர்ந்து நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முறையாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் சரியாக இன்று வணங்கவில்லை, சரியாக குர்ஆன் ஓதவில்லை, சரியாக அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானை என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லையே, அதை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும், அழ வேண்டும்.
யா அல்லாஹ் ரமலானை கொடுத்தாய், அதன் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னிக்க நீ விரும்பினாய். ஒவ்வொரு இரவிலும் நீ இறங்கி வருகிறாய். ரமலானில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு இரவிலும் நீ இறங்கி வந்து என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நீ தயாராக இருந்தாய். யா அல்லாஹ் நாங்கள் தயாராக இல்லை யா அல்லாஹ்வே, இந்த ரமலானை நாங்கள் பொதுபோக்காக நாங்கள் கழித்து விட்டோம். ரமலானுடைய மாதமாக இருந்தாலும் கூட சரியாக நாங்கள் ஜமாத்திற்கு தொழுகைக்கு வரவில்லை, முறையாக இரவு வணக்கத்தில் இருந்து நாங்கள் வணங்கவில்லை, முறையாக குர்ஆனை நாங்கள் ஓதவில்லை, முறையாக தஹஜ்ஜத் நேரத்தை பயன்படுத்தி உன்னிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பை பெறவில்லை. அல்லாஹ்வே எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வரக்கூடிய ரமலானாவது சரியாக ரமலானை பயன்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவத்தை எதிர்த்து அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். அத்தகைய நன்மக்கள் ஆவதற்கு அல்லாஹ் அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா நபிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே நாம் நோன்பு வைத்து ஏதாவது மனிதன் என்ற அடிப்படையில ரமலானுடைய நோம்பிலே தேவையில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் நிகழ்ந்திருக்கலாம். அதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அதற்கும் நமக்கு ஒரு தீர்வை சொல்லித் தருகிறது. அதுதான் ஸதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதகத்துல் ஃபித்ரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தர்மத்தை கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லவ்வி வர்ரஃபஸி வத்துஹமத்தன் லில்மசாகி. நோன்பாளிக்கு அவனுடைய நோன்பின் சமயத்தில் ஏற்பட்ட தேவையில்லாத காரியத்திற்கு பரிகாரமாகவும், அதே போல ஏழைகளுக்கு உணவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஆக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்தல் ஃபித்ரி ஸாஅம் மினத் தமரி. அதாவது எந்த அளவிற்கு நாம் அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேரிச்சம் பழத்திலே ஒரு சா அளவு, அதே போல ஷைர் கோதுமையிலே ஒரு ஷா அளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நிர்ணயம் செய்தார்கள். யாரின் மீது என்று சொன்னால், அலா குல்லி ஹுர்ரின் அவ் அபதி, ஒவ்வொரு சுதந்திரமானவர்களுக்கும், ஒவ்வொரு அடிமைகளுக்கும், அவுன்சா அவ் லக்கரின் அவுன்சா, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து ஒரு சா அளவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏழைகளுக்கு தர்மமாக கொடுக்குமாறு சொன்னார். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய பொறுப்புதாரி, தன்னுடைய மனைவி மக்கள் தாய் தந்தைமார்கள் பொறுப்பில் இருந்தால் அவர்களையும் கணக்கில் வைத்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து ஒரு சா அளவு கொடுக்க வேண்டும். சா என்று சொன்னால் அரபியிலே இரண்டு கையை நாம் இணைத்து நாம் அதை 4 தடவை அள்ளி போடக்கூடிய அளவுதான் ஒரு சா என்று அர்த்தம். கிட்டத்தட்ட அறிஞர் மக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது 2.5 கிலோ என்று சொல்கிறார். 2.5 கிலோவுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஒவ்வொரு நபருக்கும், நமக்கு ஒரு சா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சா, ஒரு அளவு 2.5 கிலோ, நம்முடைய மனைவி மக்களுக்கு, தாய் தந்தை மாதருக்கு என்று நம்முடைய பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை பொறுத்தவரையில இதற்கு பரவலாக பொருளாதாரத்தை, பணத்தை கொடுக்கிறார்கள். பணத்தை கொடுப்பது ஸகாத்துல் ஃபித்ர் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பண புழக்கமாக தங்க நாணயம், வெள்ளி நாணயம் இருந்தது, அது தேவையும் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணத்தை கொடுக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடிய பிரதான உணவை கொடுக்க சொன்னார்கள். நாம் நம்முடைய சாப்பிடக்கூடிய பிரதான உணவு அரிசி அல்லது பருப்பு, இது போன்ற விஷயங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு கடைக்கும் 2.5 கிலோ கணக்கு வைத்து நாம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரமாக நாம் கொடுக்க கூடாது. பொருளாதாரமாக கொடுத்தால் அது முறையான ஸதகத்துல் ஃபித்ராக ஆகாது. இது கவனத்தை நாம் வைக்க வேண்டும். பொருளாக நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தடவை கூட என்ன செய்யப்படவில்லை? காசை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றவில்லை, நிறைவேற்ற சொல்லவும் இல்லை. சஹாபாக்கள்
எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பணமாக கொடுக்க கூடாது, பொருளாக வாங்கித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அதே போல இதனுடைய நேரத்தை பொறுத்தவரையில ஷஃபானுடைய பிறை தென்பட்டது முதல் இருந்து பெருநாள் திடலுக்கு செல்லக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அதற்கு நமக்கு அவகாசம் உண்டு. அதுக்குள்ளாக நாம் கொடுத்து விட வேண்டும். இல்ல நாம் வெளியூருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்பதாக நாம் என்ன செய்யலாம்? கொடுக்க கொள்ளலாம். அதற்கு முன்பதாக அதிகமான நாட்கள் முன்பதாக நாம் கொடுக்க கூடாது. சிறந்த நேரம் என்னவென்று சொன்னால் ஷஃபானுடைய பிறை பார்த்தது முதல் அடுத்த நாள் காலையிலே தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு சென்று விட்டு வந்து கொடுத்தால் அது முறையான சதகத்துல் ஃபித்ராக அது கருதப்படாது, சாதாரணமான தர்மமாகத்தான் மாறிவிடும். எனவே நம்முடைய நோட்டில் ஏற்பட்ட பிழைகளை இதன் மூலமாக நாம் பிழை பொறுக்க தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையில் இதை நாம் கணக்கிட்டு நாம் கொடுக்க வேண்டும். பொருளாதாரமாக கொடுக்க கூடாது, நேரடியான பொருளை வாங்கித்தான் நாம் இதை கொடுக்க வேண்டும். எனவே சொல்லப்பட்ட விஷயத்தை சரியாக பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் நாளைக்கு நாம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. ஆமீன். ஆமீன். ஆவுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதஊஹு யஸ்தஜீபு லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.